Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 5 காரியங்களை அறிக்கை செய்யணும்னு சொன்னேன். 5 காரியங்கள். 1, மீட்பின் மூலமாக கிறிஸ்துவை கொண்டு தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் அதை செய்யணும். 2வது, வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் மூலமாகவும் மறுபிறப்பையும் ஆவியின் நிறைவையும் கொடுத்து அதன் மூலமாக என்னவெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அன்றாடம். 3வது, பிதாவுடைய பார்வையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் என்னவாக இருக்கிறோம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். 4வது, பிதாவுடைய வலது பார்சத்திலே இயேசு நமக்கு பரிந்து பேசுகிறவராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். 5வது, தேவன் இன்றைக்கு என் மூலமா என்ன செய்ய முடியும் அல்லது அவருடைய வார்த்தை என் மூலமா எதை நடப்பிக்க முடியும், இந்த 5ஐயும் அறிக்கை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த 5 அறிக்கை செய்யணும். எப்படிதான் அதை பண்றது? ஒரு நடைமுறையில் அதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதை அறிக்கை செய்யறதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை பண்ணணும். ஏற்கனவே நிறைய காரியங்களை அறிக்கை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். தோல்வி அறிக்கை செய்திருக்கிறோம், தரித்திரத்தை அறிக்கை செய்திருக்கிறோம், பலவீனத்தை அறிக்கை செய்திருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் தோல்வியும் சாவையும் மரணத்தையும் தீமையையும் பொல்லாப்பையும் வியாதியையும் பலவீனத்தையும் இப்படிப்பட்ட காரியங்களை அநேகர் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை பேசிக்கொண்டே வந்தீங்க பாருங்க. அந்த பேசிக்கொண்டே வந்த காரியங்களை ரினவுன்ஸ் பண்ண வேண்டும், அவைகளை நிராகரிக்க வேண்டும். இப்ப என்ன பண்ண வேண்டும்? இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் விதை போல நட்டு விட்டேன், அதை பிடுங்கி எரிந்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அவைகள் ஒன்றும் எனக்கு வந்து பலிக்காது. நான் சுத்திகரிக்கப்பட்டவன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது புதிய வார்த்தைகளை பேசுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுகிறேன், ஜீவனை பேசுகிறேன், மரணத்தை அல்ல ஜீவனை பேசுகிறேன், வெற்றியை பேசுகிறேன், ஜெயத்தை பேசுகிறேன். இப்படி ஆரம்பிக்க வேணும் பாருங்க. முதல்ல அதை செய்ய வேணும். 2வது என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதான் சரி. நான் இனிமேல் என்னுடைய உணர்ச்சிகளை பேச போறதில்லை, நான் நினைச்சபடி பேச போறதில்லை. கர்த்தர் சொன்னபடி நான் பேச போகிறேன். புதிய மனுஷனாய் நான் பேச போகிறேன். ஒரு மனுஷன் உள்ள என்ன இருக்குதுன்னு சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். விரலை பிடிச்சி ஒரு இதில் வச்சு சுத்தியை வச்சு டங்குன்னு அடித்தா தெரியும் என்ன உள்ள இருக்குன்னு. வாயில் என்ன வருன்னு பாருங்க, வார்த்தை தானா வெளியே வந்துடும். ஈஸி, கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஐயோ பாஸ்டர் இருக்கிறாரா? ஓ சாரி பாஸ்டர். ஆனால் ஏசு எப்பவுமே இருக்கிறாரு. அதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை தான் சரியானவற்றை சொல்லுகிறது. நான் இனிமேல் என்ன உணர்ச்சியை பேச போறதில்லை, என்னுடைய உணர்வுகளை பேச போறதில்லை, பயத்தை பேச போறது, என்னுடைய சந்தேகத்தை பேச போறதில்லை, கவலையை பேச போறதில்லை, சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதை பேச போறதில்லை. நான் எதை பேச போறேன்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பேச போகிறேன். அப்ப என்ன பண்ணணும்? பாஸ்புக்கில் 5 ரூபாய் மீதம் இருக்குதுன்னு காமிச்சா அதை கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் தான் பாருங்க, அதை எடுத்துட்டு பாருங்க இவ்வளவுதான் இருக்குது, இங்கே காமிச்சிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் ரொம்ப இதை பாருங்க கொஞ்சம் இவ்வளோதான் இருக்குதுங்க, இப்படியே தெருவெல்லாம் காமிச்சிட்டு போக வேண்டியது ஒருத்தருக்கா. அதை முதல்ல மூடி எங்கேயாவது பரணியில் வச்சுட்டு தூரமாக. ஏன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, 5 ரூபா தானே இருக்குது. அது ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? இப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னுடைய குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார் என்பதை பேசுங்க. நோய் இருந்ததுன்னா நோயை பேசாதீங்க, எதை பேசுங்க? சுகத்தை பேசுங்கள், ஆரோக்கியத்தை பேசுங்கள். டாக்டர் பழக மாட்டேன்னு சொல்லிட்டாரு கூட என்ன பேசுங்க? வேத வசனம் சொல்லுகிறது நீடித்த நாட்களால் அவனை இருக்கு. அதை பேசுங்க, அதை பேசுங்க. டாக்டர் சொன்னதை பேசுறதை காட்டிலும் எதை பேசுங்க? இதை பேசுங்க. அவர் டாக்டர் பேசிட்டு போறாரு, அவர் பேசுறதுனால உங்களுக்கு ஆக போறது இல்லை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கு. அவர் டாக்டரே சொல்லிட்டாரு. டாக்டர் சொன்ன என்னங்க? அவரை விட பெரிய டாக்டர் சொல்றாரு, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன், என்னுடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன், ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். அதை பேசுங்க. அதே பேசுனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க பாருங்க, சொல்றாங்க வயிற்றுல அவ்வளவு பெரிய கட்டி இருக்குதுன்றாங்க. போய் ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே பயம், ஸ்கேன் எடுத்தால் என்ன காமிக்குமோ ஏது காமிக்குமோ. இங்கே வந்திருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் கூட இல்லை, அவங்க வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், ஏம்மா கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதி விளக்குவேன் சொல்லி. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். யாரா இருந்தாலும் சரி உன்னை நேசிக்கிறார், சோமாக்குவார். அப்போ வாய் திறந்து நீங்க சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகி கர்த்தர்ன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண. அன்னைக்கு வந்து சொல்றாங்க, அடுத்த நாளே அது காணாம போயிடுச்சுங்க, எங்கன்னு தெரியல. அவ்வளவு சுலபமா விளங்கிக்கிறாங்க பாருங்க அவங்க. ஏன்னா அவங்க புதுசு பாவம். கிறிஸ்தவர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். கிறிஸ்தவர்களுக்கு தான் இது என்ன விசித்திரமான சபையா இருக்குது. எங்க சபையில் அப்படி சொல்லலையே. அடியே 40 வருஷமா அந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். அங்க அவங்க அப்படி. நீ எந்த சபைக்கு போயிட்டு தான், நீங்க வசனம் என்ன சொல்லுது அதை பேசுங்க. நீங்க எந்த சபை போனாங்க யாரு கேட்டாங்க? பரலோகம் போன உடனே இந்த சபையெல்லாம் அப்படி வான்னு சொல்ல போறாங்களா? கிடையாது. வார்த்தைக்கு தான் பரலோகத்துல மரியாதை. வார்த்தையை விசுவாசிக்கிறவனுக்கு பரலோகத்துல மரியாதை. பரலோகம் தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறது. ஏனென்றால் அவர் தம்முடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கிறார். வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குது பரலோகம். நீங்க என்னைக்கு வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பரலோகத்துல மரியாதை இருக்கும். இருக்கீங்களா? உங்களுடைய அனுபவங்களுக்கு மரியாதை இல்லை, நீங்க பட்ட பாடுகளுக்கெல்லாம் மரியாதை இல்லை, உங்க கண்ணீருக்கு கூட மரியாதை இல்லை. சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா சில சொல்றாங்க, நான் இவ்வளவு கண்ணீர் விட்டேன், அது கூட மரியாதை இல்லை. பரலோகத்தில் எதுக்கு மரியாதை இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதை சொல்ல ஆரம்பிங்க. அது எப்படி சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். முதல்ல கர்த்தருடைய வார்த்தை தான் சரின்னு விசுவாசித்து அதையே பேச போகிறேன் என்ற தீர்மானத்தை எடுங்க. ஒன்று, பேசினதெல்லாம் நிராகரித்து அதை பிடுங்கி எரிந்து போடுகிறேன், இயேசுவே என் உள்ளத்தை சுத்திகரித்தருளும் அப்படின்னு சொல்லி பழசையெல்லாம் பிடுங்கி எரிஞ்சு போட்டு இப்பொழுது புதியதாய் விதைக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே என்று உள்ளத்தில் வைப்பேன், இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறேன், வார்த்தைக்கு மட்டுமே அடங்குன்னு சொல்லி அதை அப்படி புதிதாக ஆரம்பிங்க. இப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. டக்குன்னு எப்படி இதை செய்கிறது? இப்படி அந்த 5 காரியங்களை சொன்னேன். 5 காரியத்தை எப்படி அறிக்கை செய்கிறது? ஒன்று பண்ணுங்க, வேத வசனத்துக்கு சென்று புதிய ஏற்பாட்டிலே குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து அந்த நிருபங்கள்லாம் எடுங்க. ரோமர், கலாத்தியர், எபேசியர் அப்படியே வரிசை நிருபங்கள், பவுல் நிருபங்கள் முக்கியமாக இவைகள்லாம் எடுத்து, ஏனென்றால் அவைகள்லாம் விசுவாசிக்கென்று எழுதப்பட்டது. இன்றைய விசுவாசிக்கு, இன்றைக்கு வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப குறிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அதை எடுங்கன்ற. மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல, அதை எடுங்க. முக்கியமாக முதல்ல எடுத்து அதில் 2 காரியங்களை முக்கியமாக பாருங்கள். தமிழ் பைபிளில் படிச்சிங்கன்னா 2 காரியத்தை பாருங்கள். ஒன்று அவருக்குள், இன்னொன்று கிறிஸ்துவுக்குள். 2 வார்த்தைகள். ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா இன் ஹிம், இன் ஹூம், இன் கிரைஸ்ட். இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ், 3 பதங்கள் அங்கே வருது பாருங்க. ஒரு தடவை வெறும் இதை மார்க் பண்ணுறதுக்குன்னே வாசிங்க வேதத்தை. வாசித்து அவருக்குள் கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் கிறிஸ்துவுக்குள்னு எங்கெல்லாம் வருதோ அதையெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வித்தியாசமான விதத்தில் வேதத்தை படிக்கிறது. ஏதோ நான் இன்னைக்கு 2 அதிகாரம் படித்தேன் அப்படி படிக்க சொல்ல. எப்படி படிங்க? இதை தேடுறதுக்காக படிங்க. அவருக்குள் அப்படின்னு இருக்கா, அதை மார்க். அது மாதிரி எது வந்தாலும் சரி அதை மார்க் பண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள் வருதா, அதை மார்க் பண்ணுங்க. இப்படியே மார்க் பண்ணிட்டு அப்படியே படித்து கொண்டு வாருங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த அவருக்குள் கிறிஸ்துவுக்குள்னு சொல்றதெல்லாம் நீங்கள் அவருக்குள் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள். நீங்க பார்த்தீங்கன்னா 134 முறை இது புதிய ஏற்பாட்டில் வருகிறது. இந்த 134 பார்த்து முடிச்சு இதில் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, அதில் உள்ளவைகளை சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலே இந்த 5 காரியங்களும் அதில் வந்துடும். 5 விதமான அறிக்கை சொன்னேன் இல்லையா? அந்த 5 அறிக்கையும் இந்த 2 வார்த்தையை தமிழில் பிடிச்சாலே போதும். இந்த 2 வார்த்தை எங்கெல்லாம் வருதோ வேதத்தில், ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, தெரியலன்னு சொல்லக்கூடாது நாளைக்கு. 2 வார்த்தை எங்கெல்லாம் வருதோ வேதத்தில் அதையெல்லாம் மார்க் பண்ணி அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதை அறிக்கை செய்தால் போதும். அது என்ன சொல்லுது, எனக்கு என்ன உண்டாயிருக்குது, அவருக்குள் நான் என்னவா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று அது என்ன சொல்லுகிறது என்பதை கண்டு அதை நீங்க அறிக்கை செய்யும் போது அந்த 5 காரியங்களும் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ சொன்ன இல்லையா வசனம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பார்த்தீங்களா, இன் கிரைஸ்ட்.
அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் சொன்னேன் இல்லையா, இங்கே அந்த கிறிஸ்துவுக்குள்னு வருது. அதனால தான் உதாரணம் காமிக்கிறேன் உங்களுக்கு. கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஏனென்றால் உங்களை பற்றி இது பேசுகிறது. நீங்க எங்க இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். இருந்தால் என்ன இருக்கா உங்களுக்கு? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுடைய நிலை பழைய நிலை அல்ல. உங்களுடைய நிலை இப்ப என்ன? ஒரு புதிய நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப பழையவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது, புதியவை தான் இருக்க வேண்டும். இருக்கிற பழசையை பற்றி பேசிட்டு இருக்காதீங்க, பழைய தோல்வியை பேசிட்டு இருக்காதீங்க, பழைய வறுமையை பேசிட்டு இருக்காதீங்க, பழைய பலவீனத்தையே பேசாதீங்க, பழைய சுகவீனத்தையே பேசாதீங்க, பழைய இல்லாமையே பேசாதீர்கள். இப்ப புதியவைகள் எல்லாம் எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறதுனாலே இப்ப புதிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறீர்கள், புதிய அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். ஆகவே புதிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அவைகளை நீங்கள் பேசுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இங்க இருக்கிற எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதை சொல்லாருங்க, நான் புது சிருஷ்டி, நான் முன்ன இருந்தவன் போல அல்ல. முன்ன ஏழை சோன்சோ, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாகிய நான். அப்படி உங்களை அறிவிக்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. இல்ல பிரதர், புது சிருஷ்டியான்னு சொல்லி இருக்குது பிரதர், ஆனா புது சிருஷ்டி மாதிரி தெரியல பிரதர். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு யாரு கேட்டது பிரதர்? உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லல. இங்க என்ன சொல்லி இருக்குதோ அதை சொல்லுங்க பிரதர். இங்க என்ன சொல்லி இருக்கு? நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, புது மனுஷன். நான் பாவியிலும் பெரிய பாவி கிடையாது, நான் புது சிருஷ்டி. இருக்கீங்களா? நான் புது சிருஷ்டி. நான் ரட்சிக்கப்பட்ட பாவியா? இல்ல, நான் புது சிருஷ்டி. அதெல்லாம் தூக்கி எறிங்க. ரட்சிக்கப்பட்ட பாவி, ஒண்ணுத்துக்கு உதவாத பாவி, அதெல்லாம் தூக்கி எறிங்க. அடிமை, ஹலோ, அடிமையை கூட தூக்கி எறிஞ்சிருங்க, வேணாம். எதுக்கு? அதை விட பெரிய ஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய சிருஷ்டி. எல்லாம் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி, எல்லாம் புதிதாயின. அப்ப அதை அறிக்கை செய்யுங்கள். நான் புதிய சிருஷ்டி, எல்லாம் புதிதாயின. ஒண்ணு இல்லைன்னா கூட நான் புதிய சிருஷ்டி, எல்லாம் புதிதாயின. என்ன இருக்குதுன்ற சொல்லிட்டு இருக்காதீங்க, என்ன இங்க இருக்குதுன்றத சொல்லுங்க. வேதத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னத்தை காண்கிறீர்கள் என்பதை சொல்லாதீங்க, இங்க என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இங்க என்ன இருக்குதோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கை மாறும். கனவை நினைவாக்குறது எப்படின்னு சொல்லுகிறேன். இப்படி நீங்கள் மாற வேணுமா? புது மனுஷனா இருக்க வேண்டுமா? புதிய ஒரு வாழ்க்கை உண்டாக வேணுமா? புதிய எதிர்காலம் உண்டாக வேணுமா? இருக்கிற நிலை மாற வேண்டுமா? எப்படி அதை மாற்றுவது? நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி என்கிறத வாயை திறந்து இன்றையிலிருந்து சொல்ல ஆரம்பியுங்கள். அப்புறம் பாருங்க 18, இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நம்மை தம்முடனே ஒப்புரவாகி இருக்கோமா இல்லையா? எத்தனை பேர் ஒப்புரவாகி இருக்கிறீர்கள்? அதனவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள், மறுபடியும் வருது பாத்தீங்க, கிறிஸ்துவுக்குள் என்ன ஆச்சு? அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்ப அந்த பழைய இதெல்லாம் தூக்கி எறிங்க. ஆண்டவரே, உம்மிடத்துல வருகிறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையற்றவன். என் வாழ்நாள் முழுக்க அந்த ஜபத்தை கேட்டிருக்கேன் பாருங்க. ஜபம் பண்ண சொன்னா கிறிஸ்தவங்க ஜபம் பண்ணுவாங்க, கர்த்தாவே நான் கொஞ்சம் கூட தகுதியற்றவன், அருகதையற்ற பாவி. அதை விடுங்க. முதல்ல கர்த்தரோட கூட என்ன ஆயிருக்குது? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 20, ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுவது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். ஒரு காரியத்தை கவனிங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது, மேட் ரைச்சஸ், மேட் சின். பாவம் அறியாத அவரை பாவம் ஆக்கினார். ஆக்கினார்னா அவர் உண்டாக்கினார். அப்படி இயேசு பாவமற்றவர், அவரை பாவமாக்கினார் இல்லையா? எதுக்கு? நீதியை அறியாத நம்மை தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. அப்ப நம்மை அவர் நீதிமான்களா ஆக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஆக்கி இருக்கிறார்னா நீங்க அப்படிதான் இருக்கிறீர்கள். அவர் அப்படி ஆக்கிட்டார். அப்படி ஆக்கிட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஃபீலிங் எப்படி இருக்குது அதை பேசாதீங்க. என்ன நீதிமானா இருக்கிறேன் என்பதை பேச. நீதிமானாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக நான் இருக்கிறேன். டொயோட்டால கார் தயாரிக்கிறாங்க. டொயோட்டா கார் ஹாண்டாவாக முடியாது.
அது டொயோட்டாவாக தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி காரு பிளேன் ஆக முடியாது, காராக தான் இருக்கும். கர்த்தர் உங்களை இப்படி உண்டாக்கி இருக்கிறார், நீதிமானாக உண்டாக்கி இருக்கிறார். 1000 பேர் 1000 சொல்லலாம், ஆனால் நீங்கள் நீதிமான்களாக உண்டாக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். God has made you like that, therefore you are. கர்த்தர் உங்களை அப்படி ஆக்கி இருக்கிறபடினால நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்பதை அறிக்கை செய்யுங்கள். இருக்கீங்களா? அப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான். அப்ப நீங்க நீதிமான் சொன்னா அதை அறிக்கை செய்றீங்களா? தினந்தோறும் நான் நீதிமான் என்பதை அறிக்கை செய்றீங்களா? கிறிஸ்தவர்கள் இது செய்யறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு பாவின்னு அறிக்கை செய்து ரொம்ப பழக்கமாயிடுச்சு. சொன்ன கோபமே வந்துடுது அவங்களுக்கு. நீதிமான் என்பதை அறிக்கை செய்யுங்கள். ஏன்னு சொன்னா நீதிமானுடைய ஜெபம் எப்படி சொல்லியிருக்குது? எலியாவை குறித்து சொல்லும்போது நாம் வாசிக்கிறோம் அல்லவா, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அது சொல்லும்போது 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்குதான்? பலனுள்ளதாய் இருக்கிறது. அந்த காலத்தில் அவன் நீதிமான் ஆக்கப்படலை, நீதிமானாக எண்ணப்பட்டான். அவனுடைய ஜெபமே அவ்வளவு பலன் உள்ளதா இருந்தது. மழையை நிறுத்துது, மழையை கொண்டு வருது. நான் சொல்லுகிறேன், நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்கள். உங்களுடைய ஜெபம் எவ்வளவு பெரிய காரியத்தை நடப்பிக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு புதிய விசுவாசிக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் எலியாவை காட்டிலும் மிகவும் சிறந்த முறையில் ஜெபித்து பதிலை நீங்கள் பெற முடியும். ஏனென்றால் நீங்கள் நீதிமான்கள். கிறிஸ்தவ உலகத்தில் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, அவர் பாருங்க 30 வருஷமா கர்த்தருக்குள்ள இருக்கிறாருங்க. அவர் ஜெபம் பண்ணி அவர் கேட்டு அது நடக்கலன்னா இன்னும் எப்படி நடக்க போறது? ஒருத்தர் சொல்றாரு, நான் சொன்னேன் 30 வருஷமா இருந்ததுனால பரலோகம் ஜெபத்தை கேட்கறது இல்லை, எத்தனை வருஷம் சர்வீஸ்ன்னு பார்த்து. பரலோகம் ஏன் ஜெபத்தை கேட்கறது? ஒரு நீதிமான் ஜெபிக்கிறான். நீதிமான் என்கிற உணர்வோடு ஜெபியுங்கள். இருக்கீங்களா? இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள், இன்னொரு உதாரணம் வருது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் காமிச்சேன். இப்போ என்ன? அவருக்குள். ரெண்டுத்துக்கும் உதாரணம் காமிச்சிடுறேன், ஏன்னா நீங்க அதை கண்டுபிடிக்கலாம் முழுக்க போய். 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவருக்குள், அதே தான், வேற விதமா யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். 14ஆம் வசனம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாளைக்கு உண்டாக போறது இல்லை, இன்றைக்கு உண்டாகி விட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மீட்பு உண்டாகி விட்டதுங்க. இன்றைக்கு மீட்கப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க? அப்ப இருளின் அதிகாரத்தை பற்றி ரொம்ப பேசாதீங்க. பிசாசின் பிரச்சனைகளை பற்றி ரொம்ப பேசாதீங்க. பிசாசு பிசாசு பிசாசு, இந்த பேய் பிசாசு மேஜர் பண்ணாதீங்க. எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசு பேய் பிசாசு பேய் பிசாசுன்ட்டே கிடக்காதீங்க. விசுவாசிகள் வித்தியாசமானவர்களா இருங்க. பேய் பிசாசுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இருக்கீங்களா? பேய் பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா? நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். சும்மா பேய் பிசாசு பிரதர் பேய் பிசாசு பிரதர் பேசிட்டு இருக்க கூடாது. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். அந்த அதிகாரத்திலிருந்து, அதனுடைய வல்லமையிலிருந்து, அதனுடைய ஆளுகையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறார். மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அவருக்குள். அவருக்குள் நாம் இருக்கிறபடினால அந்த பேய் பிசாசுக்கு நமக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஒருத்தர் சொல்றார், என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அங்கங்கே பிசாசுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிசாசுகள் எல்லாம் விரட்டுவதற்காக தான் அடியேனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நேற்று தான் நான் டெல்லி போய் வந்தேன், அங்க 7 பிசாசுகளை விரட்டினேன். அவர் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் மறித்து பாதாள வரைக்கும் போய் பிசாசு அடின்னு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு. அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல காணும். நீ எப்படி டெல்லி போன, பாம்பே போன, பிசாசை விரட்டினா என்ன அர்த்தம்? இந்த கதையெல்லாம் வேணாம் எனக்கு. அவர் என்ன செய்தார் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் இயேசு எனக்காக பாதாளம் வரை சென்று பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் முறிய அடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி என்னுடைய பாதத்துக்கு வைத்திருக்கிறார். என்ன தூக்கி உன்னதங்களை உட்கார வைத்திருக்கிறார். அதைத்தான் நான் அறிக்கை செய்வேன். அப்ப
அப்ப நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தது என்ன பிரதர்? வேஸ்ட் பிரதர். ஒரு லெட்டர் எழுதி சொல்லியிருக்கணும், இப்படி சொல்லியிருக்குது வேதத்துல, படிச்சு அறிஞ்சு வாயில வைத்து இதயத்துல வச்சு அதை அறிக்கை செய்து, விசுவாசியே நீ பிசாசன் அதிகாரத்துக்கு கீழே கிடையாது, இயேசுனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளா இருக்கிறாய் என்பதை விசுவாசி அறிக்கையிடு. உடைய வீட்டுல உள்ள உட்காந்துட்டு பேய் 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 பேசிட்டு இருக்கிறதுனால தான் இருள் சூழ்ந்துக்குது. அறிக்கையிடு. ஒரு லெட்டர் போட்டிருந்தா அந்த பிளேன் ஃபேர்லாம் மெச்சம் மாட்டி கொடுக்கலாம். இருக்கீங்களா? ஹலோ, எல்லாரும் கைகளை ஊற்றி சொல்லுங்க, நான் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். பிசாசுகள் என்னை நெருங்க கூட முடியாது. எனக்கு வெற்றி இயேசுவின் நாமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.